ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஒரு சூப்பரான விலாக் தாங்க இப்போ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ எடுத்தியா? ரொம்ப எடுக்கிறேன். ஸோ இந்த வருஷத்தோட லாஸ்ட் ட்ரிப் வீடியோ தாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வருஷத்தோட லாஸ்ட் ட்ரிப்பை வந்து ஊட்டியில் என்னோட ஃபேவரட்டான ஒரு பிளேஸுக்கு தாங்க போயிருந்தோம். அது என்ன ஃபேவரட் பிளேஸ்னு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஸோ கிளைமேட்லாம் பிரித்து விட்டுருச்சுங்க. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோங்க. கிளைமேட் வெறித்தனமாக மாறிட்டு வருது. அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அம்பியாக இருந்த கிளைமேட் அன்னியனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறத தாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்படி இருந்த கிளைமேட் இந்த இடம் இப்போ எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்களேன். எஸ்ங்க, இப்படி மாறிடுச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆயிருச்சு. ஆப்போசிட்டில் வர வண்டியே தெரிலங்க, அந்த அளவுக்கு மிஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு. பயங்கரமான மிஸ்ட் புல் வந்துருக்கும். ஆமாம், நானும் என்னோட ஹோமிஸும் சேர்ந்துட்டோம்னாலே ஃபுல் ஃபன் மோடு தாங்க, ஃபுல் வைப்பு மோடு தாங்க. அதை தான் இப்போ நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. மசனக்குடி ஊட்டி ஒரு யாத்திரை போடும். எஸ், முதுமலை டைகர் ரிசர்வ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. முதுமலை டைகர் ரிசர்வுக்கு தாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். எஸ், நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஊட்டி வழி மசனக்குடி ஒரு யாத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ரீல். உண்மையிலே வந்து வைல்ட் லைஃபோட இணைஞ்சு நம்ம ட்ராவல் பண்ணுற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குங்க. ஒரு வேற லெவல் வெறித்தனமான அனுபவமாக அது இருக்கும். அதனால தான் இது நம்ம ஃபேவரட் பிளேஸாக இருக்குது. அப்படியே நம்மளோட ரைட் சைட் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 மான் நிற்கிது பாருங்களேன். இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ தம்பி மசனக்குடி எப்படி போகிறது தம்பி? சார் சாப்பிடுவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த மான்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்து என்ன வைல்ட் அனிமல் நமக்காக காத்திருக்கு, என்ன வைல்ட் அனிமல் நம்ம ஸ்பாட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். சார்வால் ஒருத்தர் மட்டும் இருக்கார், குடும்பத்தை விட்டுட்டு இருக்காரோ? மறைஞ்சு ஐஸ் பால் விளையாடுறது உங்களுக்கு மறைஞ்சிருக்காண்டா. அந்தளவுக்கு தெரியலையா? காய்ஸ், அதை நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு வைல்டு எலஃபண்ட், ஒரு காட்டு யானை தனியாக நிற்குதுங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். உங்களுக்கு அது ஐடென்டிஃபை பண்ண முடிச்சா நல்லா பாருங்களேன். நம்ம கும்கி படத்தில் சொல்கிற மாதிரி பார்த்தா ஒரு கொம்பன் யானை நிற்குதுங்க. ஆக்சுவலி தலைவனை பார்த்துட்டு நாங்கள் பயத்தில் கணேசா எங்களை எப்படியாச்சும் காப்பாற்றியான்னு வேண்டிகிட்டு இருக்கோம். ஆனால் தலைவன் எங்களை பார்த்து பயந்துட்டு ஒளிஞ்சிருக்காப்புலங்க. ஐஸ் பால் விளாட்றாரு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அவ்வளோ பெரிய தந்தத்தை வச்சுட்டு தலைவன் முரட்டாலாக இருந்துக்கிட்டு எங்களை பார்த்து பயப்படுறாருங்க. தம்பி சார், சார் மசனக்குடி இப்படி தான் போகணுமா?
பார்க்குறாரு சொல்ல மாட்டேங்கிறாரு. நடுவில் இருக்கிற ஸ்டாச்சு அப்படியே அந்த மான்கள் கிட்ட மசனக்குடி எப்படி போகிறதுன்னு வழியை கேட்டு வந்தால் இங்கே மயில் கூட்டங்கள் இருக்குங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க. கைஸ் இன்னொரு யானை இருக்க மாதிரியே தெரியுதுங்க. இருங்க நம்ம பார்ப்போம், ஜூம் பண்ணி பார்ப்போம். அது யானை மாதிரி தாங்க தெரியுது. தெரியுதுல்ல? ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க வளர்க்குற யானை போல் செயின் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக சொல்லணுன்னா கும்கி படத்தில் வர மாதிரி இது கும்கி யானைங்க. கொம்பு சாஃப்டாக இருக்க மாதிரியே இருக்குல்ல, கொம்பு மேலே ஏதோ பண்ணி மாதிரி. ரொம்ப மான் கூட ஒரு செல்ஃபி ஃப்ரெண்ட்ஸ். அந்த மான்கள் கூட ஜாலியாக ஒரு செல்ஃபி வீடியோ போட்டு வந்தால் இங்கே ஒரு மான் குடும்பமே இருக்குங்க. டோரா ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த மியூசிக் வந்து டோரா மியூசிக் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு ஃபீல் ஆனால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மசனக்குடியிலேருந்து வெளியே வந்துட்டோம். கல்லட்டி ரூட் வழியாக வந்து ஊட்டி போயிட்டுருக்கோம். த மோஸ்ட் டேஞ்சரஸ் கல்லட்டி ரூட் வழியாக தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம மசனக்குடி ட்ரிப்பில் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா காட்டு மாடை பார்க்காம விட்டோங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த கல்லட்டி ரூட் உண்மையிலே ரொம்ப டேஞ்சரஸான ரூட்டுங்க. பட் அதில் இந்த மிஸ்ட்டும் சேர்ந்து பனிமூட்டமாக இருக்குதுல ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. சுத்தமாக ஒன்றுமே தெரிலங்க. குத்து மதிப்பாக தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக குத்து மதிப்பாக ஓட்டிகிட்டு வந்து சேஃபாக ஊட்டியில் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் தான் போயிட்டுருக்கோம். மசனக்குடி வழி ஊட்டி ஒரு யாத்திரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் நண்பீஸ். கைஸ் அதோ பாருங்களேன், காட்டு மாடு இருக்குது பாருங்களேன். நான் சொன்னது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, கடவுளுக்கும் காட்டு மாடுக்கும் கேட்டிருக்குங்க. அதனால தான் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. ஸோ வாங்க காட்டு மாடை பார்த்துட்டு வரலாம். பைசன் வெறித்தனமாக இருக்காருங்க. மை டியர் நண்பன் நண்பீஸ், நீங்கள் ஊட்டிக்குன்னு ஒரு ட்ரிப் வந்துட்டா கண்டிப்பாக ஊட்டி டு மசனக்குடி வழியாக இந்த முதுமலை டைகர் ரிசர்வை எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணுங்க. மஸ்ட்டு ட்ரைங்க. பிகாஸ் வைல்ட் லைஃபோட ஒரு ட்ராவல் வந்து உண்மையிலேயே புதுசாக இருக்குங்க. புதுவித அனுபவமாக வேறு லெவலில் இருக்குங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு vlogல உங்களை நான் சந்திக்கிறேன். டாட்டா பை பை நண்பன் நண்பீஸ்.